கைகளிலும் கால்களிலும் சக்தி அகன்றுவிட்டது. தன்னந்தனியாக இந்த உலகுக்கு வந்தேன். தனியாக திரும்ப செல்லப் போகிறேன். நான் யார் என்பதோ எதற்காக பிறந்தேன் என்பதோ எனக்கு புரியாத புதிர். இறைவன் நெருங்கி வருவது என் கண்முன்னே நிழலாடுகிறது. பாவங்களால் இருண்டு போன என் விழிகள் இறைவன் என்னும் ஒளி வீசும் அற்புதத்தை காண முடியாமல் தவிக்கின்றது. உலகுக்கு எதையும் நான் கொண்டு வரவில்லை. திரும்பும் போதோ என் பாவங்களை சுமந்து கொண்டு செல்லப் போகிறேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? புரியவில்லை. இறைவனின் எல்லையில்லா கருணை பற்றி எனக்கு தெரியும்தான். இருப்பினும் ஏதேதோ கவலைகளும் பயமும் என்னை தவிக்க செய்கின்றன. இதோ நான் தன்னந்தனியாக படகில் ஏறி என் நீண்ட பயணத்தை துவங்க கிளம்புகிறேன். மகன்களாகிய உங்கள் கடமைகளை மறக்காதீர்கள். கடவுளின் குழந்தைகளான மக்களை காப்பாற்றுங்கள். முஸ்லிம் வீரர்கள் பிரிந்து நின்று வெட்டி கொன்று கொள்ள வழிவகுக்காதீர்கள். என் பேரன் பகதூருக்கு இந்த தாத்தாவின் ஆசிகள். நான் இறப்பதற்குள் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தான் நிறைவேறவில்லை. பரவாயில்லை, எல்லாவற்றையும் இயக்குபவர் இறைவனே. மகனே, வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். 1707ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தொழுகையை முடித்துவிட்டு தட்டு தடுமாறி மெல்ல திரும்பி வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்ட ஆலம்கீர் அவுரங்கசீப் பாதுஷாவின் உதடுகள் தொடர்ந்து இறைவனின் பெருமையை முணுமுணுத்தவாறு இருந்தன. விரல்கள் ஜெபமாலையை உருட்டி கொண்டிருந்தன. திடீரென்று சக்கரவர்த்தியின் மூச்சு கடைசி முறையாக வெளிப்பட்டு முடிவாக நின்று போனது. அவுரங்கசீப் பிறந்தபோது அவருக்கு வயது 91 சில மாதங்களும். சக்கரவர்த்தியின் உயிலின்படி என் கைகளால் தைக்கப்பட்ட குல்லாய்களை விற்ற பணம் 4 ரூபாய் 2 அணாக்கள் தலையணைக்கடியில் இருக்கிறது. என் உடலை போர்த்துவதற்கு துணி வாங்க அதை பயன்படுத்துங்கள். புனித குர்ஆனிலிருந்து நான் எடுத்த நகல்களுக்காக எனக்கு கிடைத்த சம்பள பணம் 305 ரூபாய் என் பிரத்யேக கைப்பையில் இருக்கிறது. அதை நான் இறந்த நாளன்று ஏழைகளுக்கும் ஃபக்கீர்களுக்கும் விநியோகிக்கவும். இந்த நாடோடியின் கல்லறை மிகவும் எளிமையாகவும் வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும். எவ்விதமான அழகோ ஆடம்பரமோ செய்யக்கூடாது. ஊர்வலம், இசை எதுவும் இருக்கக்கூடாது. என் கல்லறை மண்ணால் மூடப்பட்டிருக்கட்டும். அங்கே பசுமையான செடிகள் வளரட்டும். மறைந்த பாதுஷாவின் விருப்பப்படியே எல்லாம் நிறைவேறியது. தௌலதாபாத் அருகே 6 மைல் தொலைவில் உள்ள குல்தாபாத்தில் உள்ள ஷேக் ஜைனுதீன் என்ற மகான்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முற்றத்தில் ஒரு ஓரமாக எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டார் இந்த கடைசி முகலாய நட்சத்திரம். அவுரங்கசீப் பிறந்த உடனேயே அவர் எதிர்பார்த்தபடி வாரிசுகளின் வாட்கள் இரத்த பசியோடு உரைகளிலிருந்து கிரீச்சிட்டு உயர்ந்தன. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.